ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கந்த சஷ்டி பாராயணம் பண்ணது 6வது நாள். நல்லபடியாக படித்து முடித்தாச்சு. இந்த மாதிரி சிரட்டை கொண்டு நம்ம சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாள், வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி திஷ்டி கழித்து போடுறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்கா வீட்டுக்கும் திஷ்டி நமக்கு விலகும், நமக்கும் திஷ்டி சுற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி போடுறது இந்த மழை காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த கொசு தொல்லைகள் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வீடும் அந்த சாம்பிராணி வாசத்தில் எப்பொழுதும் இதுவாக இருக்கும். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம சிரட்டை கொண்டு போடுறது. என்னதான் நம்ம தூபம் நம்ம இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றினாலும் இந்த மாதிரி சாம்பிராணி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போடுங்க. அமாவாசை நாட்களில் இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் வாசலுக்கு, அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் அப்படின்றத லெமனை கட் பண்ணி வைங்க. நிலைவாசலில் எலுமிச்சம்பழமும் மிளகாயும் வச்சு கட்டுங்க. இதெல்லாம் திஷ்டியை நமக்கு குறைக்கும். ரொம்ப நல்லது.